தேவனை கொண்டாட வேண்டிய இடத்துல ஊழியரை வைத்து கொண்டாடாதிருங்கள். அதனாலதான் யோவானை கிறிஸ்துவா என்று நினைக்கிற அளவுக்கு யோவானுக்குடைய பெயர் புகழ் பரவினதும் யோவான் என்ன சொன்னார் தெரியுமா? நான் அவருடைய வாய்ஸ், அவ்வளவுதான். நான் அவருடைய சத்தமா இருக்கிறேன். நீங்க இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் பார்க்காதீங்க, எதையும் எதிர்பார்க்காதீங்க. அவர் பேசுறதுக்கு என்னுடைய வாய்ஸ், என்னுடைய டோனை யூஸ் பண்றார். ஆமா, இவ்வளவுதான். அதனாலதான் சீஷர்களிடத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்க என்ன பண்ணிட்டு வந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியம் செஞ்சுட்டு வந்தாலும், வந்ததும் என்ன சொல்லணும் தெரியுமா? அப்பிரயோஜனமான ஊழியக்காரர். பவுல் சொல்லுகிறார், சுவிசேஷம் அறிவிப்பது என் மேல விழுந்த கடமை. அதை நான் செய்யலைன்னா எனக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல பவுலை கொண்டாட ஆரம்பித்தார்கள். பவுலுக்கு என்று பலி செலுத்த ஆரம்பித்ததும் பவுல் வஸ்திரத்தை கிழித்து முன்னாடி போய் நிற்கிறான். பாருங்க, நீங்க என்கிட்ட வெளிப்பட்ட கிருபையை தான் பார்த்தீங்க, ஆனா என் சரீரத்தை பாருங்க, நானும் உங்களை மாதிரி பலவீனம் தான். எனக்கும் கஷ்டம் இருக்கு, எனக்கும் பாடு இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா உங்களை விட நான் ரொம்ப மோசமா இருக்கிறேன். என்னை விட நீங்க தான் ஆரோக்கியமா இருக்கிறீங்க. உங்களுக்கு மேன்மை பாராட்டணுமா, உங்களுக்கு உயர்த்தணுமா, உங்களுக்கு ஆராதிக்கணுமா, உங்களுக்கு கொண்டாடணுமா, உங்களையும் ஒருவர் நினைவு கூர்ந்து இந்த சுவிசேஷம் உங்கள் காதுகளில் கேட்க பண்ணினாரே, அவருக்காக வைராக்கியம் பாராட்டுங்கள். நாம் யாரை உயர்த்துகிறோம்? யாரை கொண்டாடுகிறோம்? பிரைஸ் காட். எதற்காக? தேவனை வைக்க வேண்டிய இடத்துல மோசையும் வைக்க கூடாது, குடும்பத்தையும் வைக்க கூடாது, பிள்ளைகளையும் வைக்க கூடாது, பாரம்பரியத்தையும் வைக்க கூடாது. அப்படி வச்சாலே நான் போக்கஸ் மாறுதுன்னு அர்த்தம். ஏன்னா அதான் மோசே சரியா கைட் பண்றார். யோசுவா, இன்னைக்கு நீ என் கூட நிக்கிற, நாளைக்கு நான் இல்லாம நீ நிக்க போற, நான் இல்லாம நிக்க போறேன். இன்னைக்கு நாம் எதை பிடித்து கொண்டிருக்கிறோமோ, யாருக்காக வைராக்கியம் பாராட்டி கொண்டிருக்கிறோமோ, அவங்க இல்லாம நாம நிக்க போற ஒரு நாள். இதுதான் உலகம். நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் நான் திரும்புகிறேன். எதையும் கொண்டு வரல, யாரு கூட வரல. என்னுடைய ஓட்டம் ஆரம்பம், என்னுடைய ஓட்டம் முடிவு. இது நடுவில் ஓடும் போது அநேக உறவுகள் வந்து சேர்ந்தது. ஒரு புறம் உறவுகள் சேருகிறது, இன்னொரு புறம் உறவுகள் பிரிகிறது. கடைசியில் நான் ஓட்டத்தை முடிக்கும் போது நான் மட்டும்தான். ஆமே, நம்ம யாருக்காக வைராக்கியம் பாராட்டுறோம்? எங்க சர்ச்சு தெரியுமா, எங்க பாஸ்டர் தெரியுமா? நோ, எங்க ஆண்டவர் தெரியுமா? யோசுவா திருத்தப்படுகிறார். யோசுவாவினுடைய இருதயத்தை தேவன் அறிந்து கொள்ள வைக்கிறார்.